மச்சி நிக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி நேரத்துல தான் தெளிவா நிதானமா முடிவு எடுக்கணும். சரக்கு இருக்கா இல்ல வாங்கணுமா? Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் சுரேஷ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, நடிச்சுட்டு தான் இருக்காரான்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. சுரேஷ் இப்போது தமிழிலோ தெலுங்குலோ எந்த புதிய படத்திலும் நடிப்பதாக தெரியல. இயக்குனர் அமீர் கங்குவா படம் பத்தி ஏதாவது கருத்து சொன்னாரான்னு சிவா கனடால இருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எதை மனதிலே வைத்துக்கொண்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கங்குவா திரைப்படத்தை பற்றி பொது வெளியில் அமீர் இதுவரையிலே எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. நடிகர் ஜெயராமோட மகன் காளிதாஸ் ஜெயராமோட மேரேஜுக்கு கமலஹாசன் போயிருந்தாரா, அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, அண்ட் நீங்க அவருக்கு ஏதாவது விஷ் பண்ணிருந்தீங்களான்னு அஜய் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் இந்தியாவில் இருந்திருந்தால் நிச்சயமாக ஜெயராமுடைய மகன் காளிதாசுடைய திருமணத்திலே கலந்து கொண்டிருப்பார், மணமக்களை வாழ்த்தியிருப்பார். இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கார். ஜனவரி மாதம் தான் சென்னைக்கு திரும்புகிறார். ஜெயராமுக்கு இன்னும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கல. சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நிச்சயமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பேன். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்களா? நான் அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு காமெடி ஃபிலிமா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு பட்டராஜா கேட்டிருக்காங்க. இன்று காலையிலே கூட அந்த ட்ரெய்லரை பற்றி என்னுடைய மகள் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தத்திலே குடும்பத்திலே உள்ள எல்லா உறுப்பினர்களையும் கவரக்கூடிய விதத்தில் அந்த ட்ரெய்லர் அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே ஒரு நகைச்சுவை படத்தை பார்க்க போகிறோம் என்ற மகிழ்ச்சி அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகிறது. சசிகுமார், சிம்ரன் ஆகிய இருவருமே மிக இயல்பாக அந்த கதையில் நடிச்சிருக்காங்க. $1 மில்லியன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து படமாக்குகின்ற ஒரு தரமான கம்பெனியாக அந்த நிறுவனம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய அந்த போக்கு எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. ஜெய்சங்கர் எம்ஜிஆரை எப்படி கூப்பிடுவார்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் எம்ஜிஆர் அழைக்கும் போது சார் என்றுதான் மரியாதையோடு அழைப்பார். சூரரை போன்ற அமரன் போன்ற பயோபிக் படங்கள்ல ஏன் ஹீரோவோட அந்த பிறப்பு அவங்களோட கேஸ்ட கம்ப்ளீட்டா பாய்கவுட் பண்றாங்க? இதே மிச்ச கேஸ்ட்ல பிறந்திருந்தா அதை காட்டுறாங்கல்ல. ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட்ல மட்டும் பிறந்ததை ஏன் ஒரு சின் மாதிரியும் அதை கம்ப்ளீட்டா பாய்கவுட் பண்ற மாதிரியும் டைரக்டர்ஸ் நடந்துக்கிறாங்கன்னு பப்பு சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. அமரன் திரைப்படத்திலே கதாநாயகனுடைய ஜாதி அடையாளத்தை அவர்கள் மாற்றி விட்டதாக சொல்ல முடியாது, ஆனால் அடையாளப்படுத்தாமல் விட்டு விட்டார்கள். அந்த படத்தினுடைய கதைப்போக்குக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு அந்த இயக்குனர் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. படங்கள்ல ரொம்பவே காமெடியா நடிக்கக்கூடிய பாக்கியராஜ் நிஜத்துல ரொம்பவே சீரியஸான ஒரு பர்சனும், பார்த்திபன் பொதுவாகவே படங்கள்ல ரொம்பவே முரட்டுத்தனமா நடிப்பாரு, ஆனா நிஜத்துல ரொம்பவே காமெடி சென்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர்னு சொல்றாங்களே, இது உண்மையா? ஏன்னா 2 பேர் கூடவுமே நீங்க பழகிருக்கீங்க, இவங்க சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு காஞ்சிபுரத்துல இருந்து வேல் கேட்டிருக்காங்க. பாக்யராஜ், பார்த்திபன் ஆகிய இருவருமே நிஜத்துல பேசும்போது நல்ல காமெடி சென்ஸோடு பேசக்கூடியவர்கள் தான். அவங்களோட பேசிட்டு இருந்தோம்னா நேரம் போவதே நமக்கு தெரியாது அப்படின்றது தான் உண்மை. அவங்க 2 பேருக்கும் கோபமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பேருமே கோபப்படக்கூடியவர்கள் தான். பிரதர் படத்தை இப்போ ரீசெண்டா ஓடிடியில் பார்த்தோம். உண்மையிலேயே இந்த விமர்சகர்கள்லாம் ரொம்பவே மோசமா விமர்சிச்ச அளவுக்குலாம் அந்த படம் இல்லை. ஒரு தடவை குடும்பத்தோட பார்க்குற அளவுக்கு தான் அந்த படம் இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோட மீடியாக்காரங்க செயல்படுறாங்கன்னு சுரேஷ் விருகம்பாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. பிரதர் திரைப்படத்தை பொறுத்தவரையில் அந்த படம் மிகவும் மோசமான படம் இல்லை அப்படின்னு வன்மமாலாம் சொல்லலாம். ஆனால் மோசமான படம் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ராஜேஷை பொறுத்த வரைக்கும் நல்ல திரைப்படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இயக்குனர் அவர். அதே மாதிரி பிரதர் திரைப்படத்தில் நடித்த இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆற்றல் மிக்க நட்சத்திரங்கள். அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இதை விட சிறந்த படத்தை நிச்சயமாக ராஜேஷ் கொடுத்துருக்க முடியும். அப்படி அவர் கொடுக்காமல் போனார்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய கவனக்குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சுதா கொங்காரா சிவகார்த்திகேயனை வச்சு எடுக்கக்கூடிய புறநானூறு படத்துல ஜெயம் ரவி தான் வந்துட்டு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க போகிறதா சொல்றாங்களே. இதுக்கு முன்னாடி சூர்யா தானே இந்த படத்துல நடிக்க இருந்தாரு, அப்பவுமே ஜெயம் ரவியை தான் தேர்வு செஞ்சு வச்சிருந்தாங்களா, இல்ல அந்த கேரக்டர்ல வேற யாராவது நடிக்க இருந்தாங்களான்னு காஞ்சிபுரத்துல இருந்து வேல் கேட்டிருக்காங்க. சூர்யாவுக்கு அடுத்தபடியாக அந்த படத்திலே அமைந்திருந்த முக்கியமான கதாபாத்திரத்துக்கான நடிகரை தேர்வு செய்வதற்கு முன்னாலேயே சூர்யா அந்த படத்திலிருந்து விலகிட்டார். அதன் காரணமாக அந்த கதாபாத்திரத்துக்கான நடிகரை அப்போ அவங்க தேர்வு பண்ணலை. கவுண்டமணி செந்தில் 2 பேருமே வேற லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்ல நடிச்சிருக்காங்களான்னு அமிர்தீஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கவுண்டமணி நடித்த பல படங்கள் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வேற்று மொழிகளில் வெளியாகிருக்கு. ஆனால் நேரடியாக வேற்றுமொழி படங்களில் கவுண்டமணி நடித்ததில்லை. ஆனால் செந்தில் அப்படி இல்லை. தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய 3 மொழிகளிலும் நடித்திருக்கிறார் செந்தில்.
1970களில் சிவாஜி கணேசன் நடித்த வசந்த மாளிகை, கௌரவம், தங்கப்பதக்கம் இந்த 3மே பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்துச்சு. இந்த 3 படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு திருச்சியிலேருந்து பாது கேட்டிருக்காங்க. சிவாஜி நடித்து மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்த வசந்த மாளிகை, தங்கப்பதக்கம், கௌரவம் ஆகிய 3 திரைப்படத்தில் என்னை மிகவும் கவர்ந்த படம்னா அது கௌரவம் திரைப்படம் தான். அந்த படம் என்னை அந்த அளவுக்கு கவர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்திலே சிவாஜி ஏற்றிருந்த அந்த பாரிஸ்டர் ரஜினிகாந்த் என்ற கதாபாத்திரம். புஷ்பா முதல் பாகத்துல இருந்த அந்த ஒரு விறுவிறுப்பு செகண்ட் பார்ட்ல இல்லாத மாதிரியே இருக்கு. இதுக்கு காரணம் அந்த படத்தோட லென்த் தானான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கிற கருத்து உண்மையான கருத்து தான். அந்த படத்துடைய நீளத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த படத்துடைய விறுவிறுப்பும் கூடியிருக்கும், அந்த படத்துடைய வசூலும் கூடியிருக்கும். அன்பே சிவம் படத்துல வசனகர்த்தான்னு மதனுடைய பேர் வரும். அது அந்த படத்துல நடிச்ச கார்ட்டூனிஸ்ட் மதன் தானான்னு சங்கர் பாலக்கோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. பிரபல கார்ட்டூனிஸ்டும் திரை விமர்சகருமான மதன் தான் அன்பே சிவம் படத்துக்கு வசனம் எழுதியவர். சூர்யா 45 படத்துல டைட்டில், போஸ்டர் உட்பட எதுலேயுமே ஏஆர் ரஹ்மானோட பேர் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த படம் உட்பட நிறைய படங்கள்ல இருந்து அவர் வெளியேறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே, அது எல்லாமே உண்மைதானா? இதுக்கான உண்மையான பின்னணி காரணம் தான் என்னன்னு மதிஷாந்த் ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. ஆர்ஜே பாலாவுடைய இயக்கத்திலே சூர்யா நடிக்கிற படம் மட்டும் இல்லை, பல புதிய படங்கள்ல இருந்து ஏஆர் ரஹ்மான் இப்போ விலகிக்கிட்டு இருக்காரு. புதிய படங்களை இப்போ நான் ஒப்புக்கொள்ள தவிர்ப்பதற்கு முக்கியமான காரணம் பழைய படங்கள் பலது முடிக்க வேண்டியிருக்கு, அதனால தான் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் காரணம் சொன்னாலும் இந்த மன முறிவு காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சல் தான் அப்படி ஒரு முடிவை அவர் எடுக்க தூண்டி இருக்கிறது என்பது தான் திரையுலகிலே உள்ள பலரது கருத்தாக இருக்கிறது. 4D 5D தியேட்டர்ஸ்லாம் சென்னையில் இருக்கான்னு கிருஷ்ணகுமார் பெருங்களத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 4D 5D கமர்ஷியல் திரையரங்குகள் சென்னையிலே இல்லை. அழகி மூவி மோனிகா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல முடியுமான்னு மணி திருப்பூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அழகி உட்பட பல தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ள மோனிகா 2014ஆம் ஆண்டிலே இஸ்லாம் மதத்தை தழுவியவர் தன்னுடைய பெயரை ரஹீமா என்று மாற்றிக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் இனி திரைப்படங்களில் நான் நடிக்கப் போவதில்லை, சினிமாவில் விட்டு விலகப் போகிறேன் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டார். 2014ஆம் ஆண்டிலே அப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாலும் 2016ஆம் ஆண்டிலே ஒரு திரைப்படத்திலே நடித்திருந்தார் அவர். ஒரு படம் மினிமம் 2.5 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் அந்த 2.5 மணி நேர படத்துக்காக ஆடியோ லான்ச்சில் 2 மணி நேரம் பேசுகிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு யூடியூப் சேனல், ஒவ்வொரு சேனலுக்கும் 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் மினிமம் பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப பேர்ன் அவுட் ஆகாதா? ஹாலிவுட் டேரக்டர்ஸ் இல்லை ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் இங்கே வந்து பேட்டி கொடுக்கும்போது மினிமம் 5-10 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. ஏன் அதையே இங்கே இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. வெளிவரப்போகின்ற ஒரு படத்தை பற்றி 2 மணி நேரம் அல்லது 2.5 மணி நேரம் பேசுறதுனால இந்த படத்தினுடைய வெற்றி பாதிக்கப்படும் அப்படின்ற உங்களுடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது அந்த படத்துக்கு விளம்பரமாக கூட அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெயிலர் திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு அந்த படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிலே ரஜினிகாந்த் பேசிய ஒரு 1.5 மணி நேரம் பேச்சிருக்க அது மிக முக்கியமான பங்கு வகிப்பதாக நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழிகளிலும் பல படங்களிலே பரபரப்பாக நடித்து கொண்டிருந்தாலும் ஜெமினி ஸ்டுடியோனுடைய தயாரிப்பிலே ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்பது நாகேஸ்வராவுடைய கனவாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ஜெமினி ஸ்டுடியோவிலிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. பாஸ் உங்களை சந்திக்க விரும்புகிறார் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே எத்தனை மணிக்கு நான் வந்து அவரை பார்க்கணும் என்று ஆர்வத்தோடு கேட்டார் நாகேஸ்வரராவ். நீங்கள் வந்து அவரை பார்க்க தேவையில்லை, அவர் உங்களை சந்திப்பதற்காக உங்களுடைய வீட்டுக்கு வருகிறார் என்றார் எஸ்.எஸ். வாசனுடைய காரியதர்சி. அவர் அப்படி சொன்ன உடனே நாகேஸ்வரரோட இந்த உற்சாகத்துக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எப்படியும் எஸ்.எஸ். வாசன் காட்சி தான் கேட்க போகிறோம், நம்ம காட்சி டைரி தயாராக வைத்துக்கொள்வோம் என்று அந்த டைரியெல்லாம் எடுத்து மேஜை மேலே வைத்து கொண்டார் நாகேஸ்வரராவ். இப்போ ஜெமினி அதிபரான எஸ்.எஸ். வாசன் அவருடைய வீட்டுக்கு வந்தவர் காட்சிட்டை பற்றி ஒன்றுமே பேசலை. நான் அந்த ரேஸ் கோர்ஸில் ஸ்டூவர்ட் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் அதில் மெம்பர் அப்படின்றதுனால உங்கள் ஓட்டை எனக்கு போடணும் என்று நாகேஸ்வரரிடம் கேட்டுக்கொண்டார். அவர் அப்படி கேட்ட உடனே நாகேஸ்வரராவுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். இதுக்கு நீங்கள் என்னை தேடி நேரம் என் வீட்டுக்கு வரணுமா? ஒரு ஃபோனில் சொல்லியிருந்தால் போதுமே, நான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பேனே என்று அவரிடம் சொன்னார் நாகேஸ்வரராவ். அவர் அப்படி சொன்னபோது அதற்கு எஸ்.எஸ். வாசனுடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னும் போது நாம் தான் ஒருத்தரை தேடி போகணுமே தவிர அவர்கிட்ட காரியதர்சி மூலம் செய்தி சொல்லி அனுப்புவதோ இல்லை அவரை வர சொல்லி அந்த விஷயத்தை சொல்கிறதோ சரியாக இருக்காது என்பதுதான் அவரது பதிலாக இருந்தது. எஸ்.எஸ். வாசன் அப்படின்ற பெரிய மனுஷங்கிட்டேருந்து அன்றைக்கு நான் கற்றுக்கொண்ட பாடம் அது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் நாகேஸ்வரராவ். நீங்களே சொன்ன மாதிரி அதிகமாக பேசாத நபர் வந்து காயத்ரி. ஆமாம், அரசியலை பொறுத்த வரைக்கும் பேச்சு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. அப்படி இருந்தும் அரசியல் பால் காயத்ரி ஈர்த்தது எது? சேவை தான் சார், சேவை தான். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் பிஜேபியில் இருக்கும்போது
நான் பெருசா பிஜேபிக்கு எப்படி போனீங்க முதல்ல? அதுதான் அது ஆக்சிடென்ட் சார். பாரதிய ஜனதாலேருந்து வெளியேறணும் அப்படின்ற முடிவை காயத்ரி எடுக்க காரணமாக அமைஞ்சது ஒரே ஒருத்தர் தான், அந்த அண்ணாமலை அப்படின்றது. ரெண்டாவது பார்ட்டி ஒரு பார்ட்டி என்பது ஒரு தனி மனிதனா இல்லையா? அப்படி இல்லை சார். நான் இந்த அந்த பார்ட்டி பார்ட்டிக்காக நான் என்னோட உழைப்பு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.